Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க இந்தியன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஈஸியா ரொம்பவே சுலபமா உங்களுடைய நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி எப்படி அந்த ஸ்மார்ட் நெட் பேங்கிங் மூலமா நம்ம ஈஸியா டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸி. நீங்க லாஸ்ட் பினான்சியல் இயருக்கு ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல ஆன்லைன்லயே நீங்க எடுத்துக்கலாம். இதற்காக நீங்க பேங்க்குக்கு போய் தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இனிமேல் கிடையாது. ஆன்லைன் மூலமா நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்துருவோம். இதற்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க்னுடைய புதிய இன்டர்நெட் பேங்கிங் ஸ்மார்ட் இன்டர்நெட் பேங்கிங் நீங்க வந்து உங்களுடைய லாகின் கிரெடென்ஷியல் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் வந்திருக்கும். இதுல நீங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்துடும். இதுல சேவிங்ஸ் அக்கௌண்டா, கரண்ட் அக்கௌண்டா, டெபாசிட்ஸா, லோன்ஸா, ஓடிசிசியான் இருக்கும். நாம நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் இப்ப ஸ்டேட்மெண்ட் எடுக்க போறோம். அதனால அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் அந்த உங்கள் நேம், அக்கௌண்ட் நம்பர் காட்டும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். ரீசெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து இப்ப ஒரு குறிப்பிட்ட பீரியட் வேணும், அதாவது லாஸ்ட் பினான்சியல் இயருக்கு உண்டான ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வேணும். ஏப்ரல் 1 2025 31/3/2026 வரையும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும். அந்த பினான்சியல் இயருக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரைட் சைட் டாப்ல பாருங்க, சேஞ்ச் பீரியட் அப்படின்னு உங்களுக்கு இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். டிரான்சாக்ஷன் பீரியட் அப்படின்னு போட்டு லாஸ்ட் 30 டிரான்சாக்ஷன் வேணுமா, லாஸ்ட் 30 டேஸா, லாஸ்ட் 60 டேஸா, 90 டேஸா அப்படின்னு வந்திருக்கும். இதுல நாம எந்த ஆப்ஷன் போகணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் பினான்சியல் இயர் டவுன்லோட் கஸ்டம் அப்படிங்கறது நீங்க கொடுத்துருங்க. ஒன்ஸ் கஸ்டம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பாருங்க சூஸ் ஃப்ரம் டேட், சூஸ் டு டேட் அப்படின்னு வந்திருக்கும். இதுல நாம அந்த பினான்சியல் இயருக்கு உண்டான டேட்டை கொடுத்துருவோம். 1 ஏப்ரல் 2025 31/3/2026 அந்த டேட்டை கொடுத்துட்டு ஜஸ்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு அந்த பினான்சியல் இயருக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட் இங்கே டிஸ்பிளேல வந்துடும். இதை நாம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். டவுன்லோடு பண்றதுக்கு கீழே பாருங்க ஒரு சிம்பிள், டவுன்லோட் சிம்பிள் ஒன்று போட்டிருக்காங்க. அதை தான் நான் கிரீன் கலர்ல உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணணும்னு கேட்கும். பிடிஎஃப் ஃபைலா வேணுமா, இல்ல டாக்குமெண்ட் ஃபைலா வேணுமா, இல்ல எக்ஸல் ஃபைலா வேணுமா, இல்ல டெக்ஸ்ட் ஃபைலா வேணுமா அப்படின்னு கேட்கும். நம்ம எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது இந்த பிடிஎஃப் ஃபைல் தான். அதனால இந்த பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னாலும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இப்படி தாங்க நீங்க இந்தியன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஆன்லைன் மூலமா ஈஸியா டவுன்லோட் பண்றதுக்கு உண்டான வழிமுறை. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க குரூப்ஸ் வச்சிருந்தாலும் குரூப்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.